Hello students, next chapter 5 2-dimensional analytical geometry 2ல exercise 5.2ல first Roman letterல உள்ள 4 question பார்க்கலாம். ஸோ பராபலா பார்க்குறோம். அதில் பராபலானா பரவளையம் தமிழில் the locus of a point whose distance from a fixed point is equal to its distance from a fixed line is called a parabola. That is, a parabola is a conic whose eccentricity is 1. ஒரு புள்ளியானது நிலை புள்ளியிலிருந்து அதற்கு உள்ள தொலைவும் நிலைக்கோட்டிலிருந்து அதற்கு உள்ள தொலைவும் சமமாக இருக்குமாறு நகருமாயின் அப்புள்ளியின் நியமபாதை ஒரு பரவளையமாகும். அதாவது மையத்தொலைத்தகவின் மதிப்பு 1 என இருக்கும் கூம்பு வளைவு பரவளையம் ஆகும். ஓகேவா, இது வந்து டெஃபினேஷன் தாம்மா. இப்போ இந்த பரவளையத்தோட டேபிள்ஸ் பார்த்துடலாம். அதோட 4 டைப் இருக்குது. அதோட ஃபார்முலாஸ்லாம் பார்த்துடலாம். வகைனா டைப்பு, சமன்பாடுனா ஈக்குவேஷன், டயக்ராம்னா வரைபடம், முனைனா வெர்டெக்ஸ், குவியம்னா ஃபோக்கஸ், அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஏக்வரின் சமன்பாடு, ஆக்சிஸ்னா அச்சு, ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டெக்ஸ் ரெக்டம் செவ்வகலத்தின் சமன்பாடு, செவ்வகலத்தின் நீளம் லென்த் ஆஃப் லாட்டெக்ஸ் ரெக்டம். ஸோ இதோட டயக்ராம்ஸ்லாம் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபோலா இஸ் ஓப்பன் ரைட்வேர்டு. இப்போ அந்த பரவளையம் வலப்புறம் திறப்புடையது. ஸோ இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y² is equal to 4ax. சரிங்களா, y² equal to 4ax. ஸோ இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் அதோட ஃபோக்கஸ் மீட் பண்ணுடாமா. y² equal to அங்கே தான் ஃபோக்கஸ், அது a,0. எக்ஸ் ஆக்சிஸ்னால் போட்டு y equal to 0டாமா. சரியா, ஸோ ஆக்சிஸ் வந்து y equal to 0ன்னு தெரிஞ்சிருச்சு, வெர்டெக்ஸ் வந்து 0,0ன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபோக்கஸ் வந்து a,0. சரியா, இந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே ஒரு பர்பண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அதுதான் லாட்டெக்ஸ் ரெக்டம். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணோம் இல்லையா, அது டைரக்ட்ரிக்ஸ், அது வந்து இயக்குவரை. லாட்டெக்ஸ் ரெக்டம்னா செவ்வகலம் டி அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து டைரக்ட்ரிக்ஸ், அது வந்து இயக்குவரை. அதாவது நம்ம ஃபோக்கஸோட எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, எக்ஸோட வேல்யூ வந்து ஏவா, அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது லாட்டெக்ஸ் ரெக்டம் செவ்வகலம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் டைரக்ட்ரிக்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா அது வந்து டைரக்ட்ரிக்ஸ். சரியாடாமா. ஸோ வெர்டெக்ஸ் வந்து 4 டைப்புக்குமே 0,0 தான். சரியா, ஃபோக்கஸ் வந்து a,0. எக்ஸில் பாயிண்ட் இருக்கும், அது ஏன்னு வச்சுக்கிட்டோம், ஒய்க்கு வந்து 0ன்னு வச்சுக்கிட்டோம். சரியா, எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுறதுனால ஒய்யோட வேல்யூ வந்து 0. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து இந்த எக்ஸோடைய வேல்யூ ஏ இருக்குது பார்த்தியா, அதுக்கு ஆப்போசிட் a,0ன்னு வச்சுக்கிட்டிங்களா, அந்த ஏவை வந்து நெகட்டிவ் சைனில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது எக்ஸோட வேல்யூ தானே ஏ, ஒய்யோட வேல்யூ 0 தானே, அந்த எக்ஸை வந்து நெகட்டிவில் வச்சுக்கணும். ஆப்போசிட்டில் உள்ளது டைரக்ட்ரிக்ஸு. அச்சு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுறதுனால ஒய் equal to 0. சரியா, அடுத்து செவ்வகலத்தின் சமன்பாடு பார்த்தீங்கன்னா f of a,0 இருக்கு இல்லையா, அதே லைனில் தானே பர்பண்டிகுலர் ட்ரைனை ட்ரா பண்ணோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து லாட்டெக்ஸ் ரெக்டத்தோட லென்த் ஆஃப் லாட்டெக்ஸ் ரெக்டம் வந்து 0, 4a. வெர்டெக்ஸ் வந்து 0,0, ஃபோக்கஸ் வந்து a,0. டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டு சைடு. ஸோ ஏயோட வேல்யூ எக்ஸோட வேல்யூவை -aன்னு வச்சுக்கணும். சரியா, ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுறதுனால போட்டு y equal to 0. அப்புறம் செவ்வகலம் லாட்டெக்ஸ் ரெக்டம் வந்து ஃபோக்கஸோட லைனே தான், அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏனே வந்துடும்.
லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் வந்து 4a. ஓகேவா? இது வந்து வெர்டெக்ஸ் 0,0 இருந்தால் இந்த ஈக்குவேஷனை இந்த லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம். ஓகேவா? வெர்டெக்ஸ் நாட் 0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெர்டெக்ஸ் வந்து நாட் 0 அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y minus k the whole square equal to 4a into x minus h. சரிங்களா? y minus k the whole square is equal to 4a into x minus h. வெர்டெக்ஸ் வந்து இப்போ 0,0 இல்லாமல் 1,2 இல்லை 1,0 இல்லை 2,3 இப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரியா? அப்போ இதோட முனை வெர்டெக்ஸ் வந்து h, k. இதை 0ங்கிறது எக்ஸா, 0வோட இந்த ஹச் ஆட் பண்ணால் ஹச் தான். அது மாதிரி ஒய்ங்கிறதும் 0 தான், 0வோட கே ஆட் பண்ணால் கே தான். அதனால் இந்த நாட் 0 வர எல்லா வெர்டெக்ஸுக்குமே ஹச், கேன்னு வரும்டா. ஃபோக்கஸ் வந்து a, 0ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? நான் 0,0 இருந்தா இப்போ நாட் 0க்கு ஒன்றும் இல்லைடா, எக்ஸ் ஆக்சிஸோட அந்த ஹச்சை ஆட் பண்ணிக்கணும், ஒய் ஆக்சிஸோட கே ஆட் பண்ணிக்கணும்டா. அதனால தான் a + h, 0 + கேன்னு போட்டிருக்கேன். இது x is equal to -a அதே தான் எழுதியிருக்கேன். எக்ஸுங்கிறனால ஹச்சை சேர்த்துக்கணும். இது ஒய்யோட வேல்யூ 0, ஒய்ங்கிறனால கே சேர்த்துக்கணும். எக்ஸ்னா அதோட ஹச் சேர்த்துக்கணும், ஒய்னா அதோட கே சேர்த்துக்கணும்டா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a + h. இது 4a அப்படியே தான் வரும். புரியுதுங்களா? வெர்டெக்ஸ் வந்து நாட் 0 இருந்தால் 4 கேஸுக்குமே ஹச், கே தான். ஏன்னா 0வோட எதை ஆட் பண்ணாலும் அதே தானே வரும், அதனால் ஹச், கே தான். இது வந்து எக்ஸ் ஒய்னு 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா? எக்ஸோட ஹச்சை சேர்க்கணும், ஒய்யோட கே சேர்க்கணும், ப்ளஸ்ஸு சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ப்ளஸ்ஸு அந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கோ அதோட ஹச்சு, ஒய் ஆக்சிஸோட கே. புரியுதாடாமா? இப்போ செகண்ட் டைப் பாருங்கள். த பராபலா இஸ் ஓப்பன் லெஃப்ட்வேர்ட். பரவளையம் இடப்புறம் திறப்புடையது அப்படின்னா y² is equal to -4ax. இது வந்து வெர்டெக்ஸ் வந்து 0,0 இருந்தால் இந்த ஃபார்முலாவை தான்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதோட டயக்ராம் பாருங்கள். வெர்டெக்ஸ் வந்து 4 டைப்புக்குமே வெர்டெக்ஸ் 0,0 நாட் 0 இருந்தால் 4 டைப்புக்குமே வெர்டெக்ஸ் வந்து h, k. மாதிரி லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் எல்லாத்துக்குமே வந்து 4a. ஓகேவா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு வந்து மீட் பண்ணுது, அதனால் -a,0 அப்படின்னு எடுத்திருக்கேன் ஃபோக்கஸு. சரியா? எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுறனால புட் ஒய் வந்து 0. சரியா? ஸோ ஆக்சிஸ் வந்து ஒய் வந்து 0. ஓகேவா? இப்போ அதே லைனில் நீ ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணினா அது லேட்டக்ஸ் ரெக்டம். அதுக்கு ஆப்போசிட்டில் அதே இப்போ எக்ஸு ஏன்னு இருக்கா, -ஏன்றில் ட்ரா பண்ணினா அது லேட்டக்ஸ் ரெக்டம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +a அப்படின்னு ட்ரா பண்ணினா அது டைரக்ட்ரிக்ஸ். சப்போஸ் இந்த -aக்கு பதில் 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கிங்களே, -2ன்னு, அது லேட்டக்ஸ் ரெக்டம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2 வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்னால் இயக்குவரை. சரியா? லேட்டக்ஸ் ரெக்டம்னா செவ்வகலம். ஸோ வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் -a,0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன இருக்குது, -a இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறது தான் டைரக்ட்ரிக்ஸு. ஆக்சிஸ் என்ன சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுறது, அதனால் y = 0 சொன்னது தான் ஆக்சிஸு. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -aன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரியா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லேட்டக்ஸ் ரெக்டம், செவ்வகலம் தின் சமன்பாடு. அது ஃபோக்கஸோட அந்த எக்ஸோட ஆன்சரே அப்படியே வந்துடும். அது ஆப்போசிட்டாக சொல்கிறது டைரக்ட்ரிக்ஸோடது. லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் 4a. இன்னொரு தடவை சொல்கிறேன். வெர்டெக்ஸ் வந்து 0,0, ஃபோக்கஸ் -a,0, டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a, ஆக்சிஸ் வந்து y = 0, லேட்டக்ஸ் ரெக்டம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a, லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் 4a. செவ்வகலகத்தின் நீளம்னா 4a, செவ்வகலம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a, அச்சுனா y = 0. சரிங்களா? உன் புக்கில் ஃபோக்கஸை எஸ்ன்னு வச்சுருந்துருப்பான்ப்பா. எஸ்ன்னு நான் ஏன் ஃபோக்கஸோட ஃபஸ்ட் லெட்டரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்டாமா. இது வந்து வெர்டெக்ஸ் வந்து 0,0 இருந்தால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணுண்டாமா. இப்போ வெர்டெக்ஸ் வந்து நாட் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெர்டெக்ஸ் வந்து 0,0 இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு நம்பர் அதோட இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு மேலே 1,0 இல்லை 0,1 இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா வெர்டெக்ஸ் வந்து நாட் 0 அது. ஸோ y - k the whole square is equal to -4a into x - h. எக்ஸோட ஹச் சேர்க்கணும், ஒய்யோட கே சேர்க்கணும்.
ஈக்குவேஷனில் மைனஸில் போட்டுக்கணும். இப்போ ஃபோக்கஸில் அதோட ப்ளஸ் பண்ணிக்கணும். வெர்டெக்ஸ் வந்து என்ன சொன்னேன், நாட் ஜீரோவாக இருந்தால் ஹச்சுக்கமாக்கேன்னு சொன்னேன் வெர்டெக்ஸு. ஃபோக்கஸ் பாருங்கள், மைனஸ் ஏவோட ஹச்சை சேர்த்துக்கிட்டேன், ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன். ஜீரோவோட ப்ளஸ்ஸு கே சேர்த்துக்கிட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு போட்டிருக்கேன்னா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஹச், ஏன்னா எக்ஸு, அதனால் ஹச்சை சேர்த்துக்கிட்டேன். இது ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் கே. இது எக்ஸு, அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ்ஸு ஹச். இது 4a தான். ஓகேவாப்பா? வெர்டெக்ஸ் வந்து ஹச் கமா கே, அதோட ஃபோக்கஸ் வந்து மைனஸ் ஏ கமா ஹச் 0 ப்ளஸ் கே. டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஹச். ஆக்சிஸ் வந்து 0 ப்ளஸ் கே. செவ்வகலம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஹச். லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் வந்து 4a. செவ்வகலத்தின் நீளம் வந்து 4a. இப்போ அடுத்த தேர்ட் டைப் பாருங்கள். இந்த பராபோலா இஸ் ஓப்பன் அப்போர்டு, மேல் நோக்கி திறப்புடையது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு பேர் இந்த ஈக்குவேஷனுக்கு. சரியா? இது இப்போ ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணோம். இந்த டயக்ராம் இது வெர்டெக்ஸ் வந்து 0,0, ஃபோக்கஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணுறனால 0,a. ஸோ ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணுறனால புட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சிஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அடுத்த ரெண்டு டைப்புக்கும், அதாவது அப்வேர்டுக்கும் டவுன்வேர்டுக்கும் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. லெஃப்ட்டு ரைட்டுக்கு ஆக்சிஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு 0. வெர்டெக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் 0,0. ஃபோக்கஸ் வந்து லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் எல்லாத்துக்கும் 4a. இப்போ வந்து அந்த ஃபோக்கஸ் லைன்லேயே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது லேட்டக்ஸ் ரெக்டம் செவ்வகலம். அதில் வந்து எக்ஸு 0, ஒய் வந்து ஏவா, அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏன்னு எழுதியாச்சு. ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு மாற்றி எழுதுனீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா அதான் டைரக்ட்ரிக்ஸ் இயக்கு வரை. புரியுதுங்களா? இப்போ 0,4 இருந்துச்சுங்களா வச்சுங்களேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு -4 இங்கே நீங்கள் ட்ரா பண்ணணும், அதான் டைரக்ட்ரிக்ஸ். அப்படி தான் ஆன்சர் கிடைக்கும். வெர்டெக்ஸ் வந்து 0,0, ஃபோக்கஸ் வந்து 0,a. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும் ஒய்யோட வேல்யூவை, அதுதான் டைரக்ட்ரிக்ஸு. ஆக்சிஸ் தான் இப்போ தான் சொன்னேன், ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணியிருக்கு இந்த டயக்ராமு, அதனால் இப்போ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னேன். அடுத்தது லேட்டக்ஸ் ரெக்டம் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ, லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் 4a. வெர்டெக்ஸ் வந்து 0,0, ஃபோக்கஸ் வந்து 0,a. அந்த ஏ இருக்கு இல்லையா ஒய்யில், அதான் நெகட்டிவில் வச்சுக்கிட்டிங்கன்னா டைரக்ட்ரிக்ஸு, அதை பாசிட்டிவில் வச்சுக்கிட்டிங்கன்னா லேட்டக்ஸ் ரெக்டம். ஆக்சிஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா ஒயில் தான் நமக்கு மீட் பண்ணியிருக்கு டயக்ராம். லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் வந்து 4a. எல்லாத்துக்குமே 4a தான், அதை நினைவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெர்டெக்ஸ் வந்து நாட் 0வாக இருந்துச்சுன்னா ஹச்சுக்கமாக்கே, 0வாக இருந்தால் எல்லாமே 0, 0. புரியுதாடாமா? இன்னொன்று கூட நினைவு வச்சுக்கலாம். ஒன்று கூட கேள்வி வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு ஆரம்பித்தா அந்த ஆக்சிஸு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கூட நினைவு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒய் ஸ்கொயர்னு ஆரம்பித்தா அதோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஸோ வெர்டெக்ஸ் நாட் 0னா எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. எக்ஸோட எப்போயும் ஹச் சேர்க்கணும், ஒய்யோட கே சேர்க்கணும். ஈக்குவேஷனில் மைனஸில் வச்சுக்கணும், இங்கெல்லாம் ப்ளஸில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வெர்டெக்ஸ் 0ஓட ஹச் சேர்த்தா ஹச் தான், 0ஓட கே சேர்த்தா கே தான், அதனால தான் வெர்டெக்ஸ் ஹச்சுக்கம்மா கே தான். இப்போ ஃபோக்கஸோட 0ஓட ஹச் சேர்க்கணும், எக்ஸோட எக்ஸ் வேல்யூவை, அதனால் 0ஓட ஹச், ஏயோட கே. இது ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கா, இது ஒய்ங்கிறனால கேவை சேர்த்துக்கணும் அதோட ப்ளஸ்ஸு. இது எக்ஸுன்னு இருக்கா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 + ஹச் அப்படின்னு சேர்த்துக்கணும். இது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் கே, ஏன்னா ஒய்ஏ, இது வந்து 4a. புரியுதாடாமா? வெர்டெக்ஸ் ஹச்சுக்கமா கே, எக்ஸோட அதை ஹச்சை சேர்த்து எழுதியிருக்கேன், ஒய்யோட கே சேர்த்து எழுதியிருக்கேன், அதனால தான் 0 + ஹச் ஏ ப்ளஸ் கே. இது ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஒய்ங்கிறனால கே சேர்த்துருக்கேன். இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸுங்கிறனால ஹச்சை சேர்த்துருக்கேன். இது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் கே. அப்புறம் இது 4a லேட்டக்ஸ் ரெக்டம் செவ்வகலம். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து டைப் பாருங்கள். இந்த பராபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட், கீழ்ப்புறம் திறப்புடையது. இது எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு -4ay. ஸோ அதனோட வெர்டெக்ஸ் வந்து
0, ஃபோக்கஸ் வந்து 0, -a. ஸோ ஒய் ஆக்சிஸ் ஒய்யில் வந்து மீட் பண்ணது இல்லையா அந்த டயக்ராமு, அப்போ போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடும். இந்த ஃபோக்கஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது பர்பெண்டிகுலர் லைன் இல்லையா, அது வந்து லேட்டெக்ஸ் ரெக்டம், அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு -a. அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து டைரக்ட்ரிக்ஸ் செவ்வகலம். சாரி இயக்குவரை. கீழே உள்ளது செவ்வகலம், மேலே உள்ளது இயக்குவரை. டைரக்ட்ரிக்ஸ் அது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஒய் இஸ் ஈக்குவல் டு -aங்கிறது லேட்டெக்ஸ் ரெக்டம். ஸோ வெர்டெக்ஸ் வந்து 0, வியா, ஃபோக்கஸ் வந்து 0, -a. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு +a அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து டைரக்ட்ரிக்ஸ் இயக்குவரை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆக்சிஸு அச்சு. ஒய் இஸ் ஈக்குவல் டு -a அப்படின்னு அதே சொன்னீங்கன்னா அது வந்து லேட்டெக்ஸ் ரெக்டம் செவ்வகலத்தின் சமன்பாடு. அது லென்த் ஆஃப் லேட்டெக்ஸ் ரெக்டம் வந்து 4a. ஓகேவாப்பா? ஒய் இஸ் ஈக்குவல் டு -aங்கிறது செவ்வகலத்தின் சமன்பாடு. இது வந்து டைரக்ட்ரிக்ஸ், இது வந்து லேட்டெக்ஸ் ரெக்டம். டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபோக்கஸோட ஒய்யில் இருக்க என்ன பாயிண்ட்டோ அதை வந்து ஆப்போசிட்டில் சொல்லணும். லேட்டெக்ஸ் ரெக்டம்க்கு அப்படியே சொல்லிடணும். இப்போ இது என்ன நாட் 0வாக இருந்தால் என்ன வரும் நமக்கு? வெர்டெக்ஸ் நாட் 0 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் -4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. ஸோ வெர்டெக்ஸ் வந்து 0ஓட ஹச் ஆட் பண்ணால் ஹச் தான், 0ஓட கே ஆட் பண்ணால் கே தான். அதனால தான் 4 டைப்புக்குமே வெர்டெக்ஸ் நாட் 0வாக இருந்தால் ஹச்கே, 0வாக இருந்துச்சுன்னா 0, 0. அடுத்தது ஃபோக்கஸ் வந்து 0 + h -a + k. எக்ஸோட ஹச்சை சேர்த்துட்டேன், ஒய்யோட கேயை சேர்த்துட்டேன். அது 0, -a இருக்கனால 0 + h. இது -a, k. -a + k. எக்ஸோட ஹச்சை சேர்த்துக்கணும், ஆட் பண்ணிக்கணும், ஒய்யோட கே ஆட் பண்ணிக்கணும். இது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கா, அப்போ ஒய்ங்கிறனால கேயை சேர்த்துக்கணும். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்கா, 0 + ஹச்சை சேர்க்கணும். சாரி, ஒய்யோட கேயை சேர்க்கணும், a + k. இது எக்ஸோட ஹச்சை சேர்க்கணும். இது ஒய்ன்னு இருக்கனால கேயை சேர்க்கணும், -a + k. இது வந்து 4a. புரியுதாடாம்மா? மாதிரி L' அப்படின்னா அதோடைய ஆன்சர் வந்து 4a லேட்டெக்ஸ் ரெக்டம். ஃபோக்கஸ்லேருந்து லேட்டெக்ஸ் ரெக்டம் FL ஆர் FL' அப்படின்னா அதோடைய ஆன்சர் வந்து ஃபோக்கஸுக்கும் செவ்வகலத்துக்கும் உள்ளதுன்னா 2a. ஓகேவா? ஃபோக்கஸ்னால் குவியத்துக்கும் செவ்வகலத்துக்கும் உள்ளது வந்து 2a. Find the equation of the parabola in each of the cases given below. பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் பரவளையத்தின் சமன்பாடு காண்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். குவியம் 4, 0 மற்றும் இயக்குவரை x is equal to -4. ஃபோக்கஸ் வந்து 4, 0 அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்து x is equal to -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபோக்கஸும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். இந்த பராபலைஸ் ஓப்பன் ரைட் வேர்ட் பரவளையம் வலப்புறம் திரைப்படையதுன்னு எழுதிட்டேன். பட் எப்படிங்கிறத உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறேன் இந்த டயக்ராமில். ஸோ ஃபோக்கஸுங்கிற இடத்துல நான் மார்க் பண்ணிட்டேன் 4, 0 அப்படின்ட்டு. சரிங்களா? வெர்டெக்ஸ் வந்து சென்டரில் வரும் இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே லைனில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து என்னதுராமா செவ்வகலம் தானே, லேட்டெக்ஸ் ரெக்டம். அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா, அதாவது இப்போ 4 இருக்குது பாருங்கள், ஏன்னு இருந்துச்சுன்னா இங்கே ஆப்போசிட்டில் -a ட்ரா பண்ண சொன்னீங்கனாலே டயக்ராமில். இப்போ இங்கே வந்து இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டிங்கன்னா அது லேட்டெக்ஸ் ரெக்டம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4ன்னு போட்டிங்கன்னா அது டைரக்ட்ரிக்ஸு. ஃபோக்கஸில் என்ன இருக்கோ அதுக்கு அதே நம்பராக இருந்தால் லேட்டெக்ஸ் ரெக்டம், ஆப்போசிட் நம்பராக இருந்தால் அது டைரக்ட்ரிக்ஸு. அப்போ இது கண்டிப்பாக என்னன்னா ரைட் வேர்டோடது. ஏன்னா f(a, 0) அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இருந்தால் லேட்டெக்ஸ் ரெக்டம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -aஆர் இருந்தால் டைரக்ட்ரிக்ஸு. ஸோ இதுக்கு பதில் ஏக்கு பதில் 4 இருக்குது. அதனால் இந்த பராபோலா இஸ் ஓப்பன் ரைட் வேர்டு
பரவளையம் வலப்புறம் திறப்புடையது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் பராபோலா வந்து y² = 4ax தானே ஃபார்முலா. ஏ என்னன்னு தெரியறதுக்கு என்ன? இப்போ ஃபோக்கஸ் வந்து வெர்டெக்ஸ் வந்து 0,0னா ஃபோக்கஸ் வந்து a,0 தானே. அப்போ ஃபோக்கஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கான் 4,0ன்னு. இது வந்து ரைட் வேர்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா. ஸோ அது கம்பேர் பண்ணும்பொழுது ஏயோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்கிது. இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் 1ல் y² 4 × 4 × x. ஸோ y² = 16x. இதுதான் நம்ம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் பராபோலா, தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். passes through 2, -3 and symmetrical about y-axis அப்படின்னு கொடுத்துருக்கான். passes through 2, -3 and symmetrical about y-axis. y-axisனால் ஒன்று அப் ஆர் டவுனாக இருக்கணும். இது அப்பா டவுனா அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பாயிண்ட்டு நீங்கள் பிளாட் பண்ணுறச்ச 2, -3 அப்படின்னா நமக்கு 4th குவாட்ரண்ட்டில் வருது. அப்போ கண்டிப்பாக இது வந்து டவுன்வேர்டில் தான் வரும். சரிங்களா? அதனால தான் நான் பராபோலா இஸ் ஓப்பன் டவுன்வேர்ட் அப்படின்னு எழுதிட்டேன். பரவளையம் கீழ்ப்புறம் திறப்புடையது அப்படின்னு எழுதிட்டேன். அந்த பாசஸ் த்ரூ த பாயிண்ட்டை மீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2, -3. புரியுதுங்களா? ஒய் ஆக்சிஸ்னால் ஒன்று அப் ஆர் டவுனாக இருக்கணும். அப்பா டவுனான்னு பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 2, -3ங்கிறது 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ இந்த ஓப்பன் டவுன்வேர்ட் அப்படின்னு போட்டுட்டேன். சரிங்களா? பரவளையம் கீழ்ப்புறம் திறப்புடையது. அப்போ கீழ்ப்புறம் திறப்புடையது அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலாஸ் என்ன? x² = -4ay. சரிங்களா? இது வெர்டெக்ஸ் 0வா இல்லை நாட் 0வாங்கிறது தெரியாது. அதனால் ஜென்ரலாக நம்ம x² = -4ayன்னு போட்டுட்டேன். இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கான். அந்த பாயிண்ட்டு 2, -3 வழி செல்வதால் இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 2, -3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் போடுவோம். அது எக்ஸு ஒய். எக்ஸுங்கிறது 2, ஒய்ங்கிறது -3. ஸோ 2² - 4 2² = -4a × ஒய்யோட வேல்யூ 3 போட்டாச்சு. ஒய்யோட வேல்யூ -3 டாமா. அப்போ +12a. அப்போ 4/12 = a அப்படின்னா 1/3ன்னு வந்துடும் ஏயோட வேல்யூ. ஸோ இந்த ஏயோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ x² = -4 × ஏயோட வேல்யூ 1/3 × y. ஸோ x² -4/3y. ஸோ இந்த 3 வந்து க்ராஸ் பண்ணிடலாம். அப்போ 3x² = -4y. இதுதான் இந்த ரெக்வயர்டு பரபோலா ஈக்குவேஷன். ஓகேவா? தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. சரிங்களா? புரியுதாடாமா? இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தோன்னே சொல்லணுங்கிறதுனால தான் இப்படி குட்டியாக எழுதிட்டேன். கொஞ்சம் 2-3 தடவை பார்த்துட்டு இந்த சம்மை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சொல்ல சொல்ல அப்படியே பார்த்துட்டு போட்டு பாருங்கள். வெர்டெக்ஸ் 1, -2 அண்ட் ஃபோக்கஸ் 4, -2 இருக்கா. ஸோ இந்த டயக்ராமில் வெர்டெக்ஸை மார்க் பண்ணிடணும். 1ல் -2 போட்டுட்டேன். அடுத்தது ஸோ இந்த வெர்டெக்ஸ் வந்து நாட் 0வாக இருந்துருச்சு. நான் ஃபோக்கஸ் வந்து 4, -2. ஸோ 4ல் -2 ட்ரா பண்ணிட்டேன். வெர்டெக்ஸ் வந்து நாட் 0வாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா? அதை X, Y அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். இது வந்து x1, y1, இது வந்து x2, y2. அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. வெர்டெக்ஸ் வந்து நாட் 0வாக இருந்தால் டயக்ராம் சேஞ்ச் ஆகும். வெர்டெக்ஸ் வந்து 0 இருந்தால் தான் நான் மிஸ் வந்து அந்த ஃபார்முலாவில் சொல்லி கொடுத்தேன்ல அந்த மாதிரி பிக்சர் கிடைக்கும். சரிங்களா? வெர்டெக்ஸ் வந்து நாட் 0வாக இருந்தால் அந்த பாயிண்ட் இப்போ மறுபடியும் நீங்கள் அந்த வெர்டெக்ஸு மீட் பண்ணது இல்லையா, வெர்டெக்ஸுங்கிற இடத்துல ஒரு ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணி அதை X, Y அப்படின்னு பேர் கொடுத்துடணும். சரிங்களா?
ஸோ டயக்ராம் நம்ம போட்டாச்சு. அப்போ டயக்ராம் வந்து நமக்கு ரைட் சைடு பார்த்து வருது இல்லையா, அதனால் இந்த இப்போ ஃபோக்கஸில் ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ண பார்த்தீங்களா ஒரு லைனு, அதுதான் லேட்டெக்ஸ் ரெக்டம். தேர்ஃபோர் இந்த பராபலைஸ் ஓப்பன் ரைட் வேர்டு, பரவளையம் வலப்புறம் திறப்புடையது அப்படின்னு சொல்லிட்டேன். வெர்டெக்ஸ் வந்து நாட் 0. அப்போ நம்ம வந்து ஃபார்முலா வந்து என்ன வரும், y minus k the whole squared is equal to 4a into x minus h அந்த ஃபார்முலா வரும். அதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் அப்படின்னா vf is equal to a. முனை மற்றும் குவியத்திற்கான தொலைவு என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா a என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ a is equal to square root of x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole squared அப்படின்னு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 10th படிச்சிருப்பீங்க இந்த ஃபார்முலாலாம். ஸோ 4 minus 1, 4 minus 1, ஸோ 3, ஸோ 3 ஸ்கொயர் போட்டாச்சு. -2 மைனஸ் ஆஃப் -2 ஆகிடும். ஏன்னா y2 minus y1 தானே, அப்போ -2 மைனஸ் ஆஃப் -2 அப்போ +2 ஆகிடும், அப்போ 0 ஆகிடும். ஸோ ரூட்டுக்குள்ளார 3 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுதுன்னா நமக்கு 3. ஸோ ஏயோட வேல்யூ 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ வெர்டெக்ஸ் வந்து நமக்கு 1, -2 இருக்குது. therefore இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பராபோலா பாருங்கள், நாட் 0வாக இருக்கனால y minus k the whole square, ரைட் சைடோட ஃபார்முலா y minus k the whole square is equal to 4a into x minus h. ஸோ வெர்டெக்ஸ் வந்து 1, -2 இதுதான் h, k. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் y மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்போ +2 மாறிடும். y plus 2 the whole square is equal to 4 into aயோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், into x minus hோட வேல்யூ 1 -1. So y plus 2 the whole squared is equal to 12 into x minus h. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் பராபோலா, தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. அடுத்து 4th ஒன் பாருங்கள். n பாயிண்ட்ஸ் ஆஃப் லேட்டெக்ஸ் ரெக்டம் 4, -8 into 4, 8. செவ்வகலத்தின் முனைகள் வந்து 4, -8 into 4, 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பராபலைஸ் ஓப்பன் ரைட் ஒன் போட்டுட்டேன். பரவளையம் வலப்புறம் திறப்புடையது. ஏன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, இன்னொன்று வந்து 4th குவாட்ரண்ட்டு. அதனால் கண்டிப்பாக அது வந்து ரைட் சைடு தான் வரும். ஓகேவா. அதுக்கு பேர் வந்து எல் டாஷ் அப்படின்னு நேம் கொடுக்குறோம். ஸோ அந்த 4ங்கிற இடத்துல தான் ஃபோக்கஸ் இருக்குது நமக்கு. இது வந்து எல் டாஷ். ஃபோக்கஸ் என்னன்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். வெர்டெக்ஸு, இது வந்து ஃபோக்கஸ். இந்த பரபலைஸ் ஓப்பன் ரைட் வேர்டு, பரவளையம் வலப்புறம் திறப்புடையது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் லேட்டெக்ஸ் ரெக்டம். குவியம் இஸ் ஈக்குவல் டு செவ்வகலத்தின் நடுப்புள்ளி. ஸோ குவியம் கண்டுபிடிக்க போகிறோம். அது 0வா நாட் 0வான்னு பார்த்துலாம். ஸோ 4 + 4 x1 + x2/2 போடுவீங்க இல்லையா, அப்போ 4 + 4/2 y1 + y2/2. ஸோ 8 - 8/2. ஸோ 8/2 அப்படின்னா 4, இது 0/2 அதனால் 0. ஸோ ஃபோக்கஸோட வேல்யூ வந்து 4, 0 அப்படின்னு மீட் பண்ணிடுச்சு. ரைட் சைடு அப்படின்னா ஃபோக்கஸோட வேல்யூ வந்து a, 0 தானே. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பராபோலா,
அப்போ வெர்டெக்ஸ் வந்து நாட் ஜீரோவாக தாண்டாமா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒய் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4ax. இந்த 4 அங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஏயோட வேல்யூவை. அப்போ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16x. ஓகேவா? கொஞ்சம் 2-3 தடவை, இந்த 4-5 தடவை கூட பாருங்கள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.